ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார் காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் வாய்ந்து போத அயலாக பண்டை உடல் அருளால் வேதி ஆவடு தன்துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாரும் மரசடியில் இருந்து கூறி கோதிலா வட கையிலை குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. நம்ம முதல் தந்திரத்துல இந்த யாக்கை நிலையாமை, இந்த ஜீவ பாவத்தோட உண்டாகிற இந்த அம்சம் இருக்கே, அதாவது இருப்புல இருந்து நான் இந்த ஆளா இருக்கேன் அப்படின்னு சில குணங்களுக்கெல்லாம் ஆட்பட்டு ஒரு இந்த ஜீவ பாவம் ஏற்படுறது. அந்த ஜீவ பாவம் உண்டாகிறது, அழிய போறது. அதுக்கு எந்தவித சப்போர்ட் இருக்கும் போதும் சப்போர்ட் அந்த உயிர் அம்சம்தான். இந்த ஜட அம்சத்துக்கு தன்னால இருப்பும் கிடையாது, தன்னால இயக்கமும் கிடையாது அப்படிங்கறதான் சொல்லின்னு வர்றாரு. அதான் யாக்கை நிலையாமை. அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட டெம்பரரி நேச்சர். அதுல 154வது பாடல் பார்த்தோம். 30 அறுவரும் செப்ப மதில் உடை கோயிலுள் வாழ்பவர் செப்ப மதில் உடை கோயில் சிதைந்த பின் ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே. தத்துவங்கள் 96 தத்துவங்கள், அதாவது இந்த ஜீவபாவம் எப்படி உண்டாச்சு, அதனுடைய தன்மை, அதெல்லாம் விளக்கக்கூடின இந்த 96 தத்துவங்கள், சூக்ஷ்மமாவும் ஸ்தூலமாவும் இருக்கக்கூடின பலவிதமான அந்த ஜீவ பாவத்தோட கலந்த அம்சங்கள் எல்லாம், அந்த தத்துவங்கள் 96 தத்துவங்களும் கோவிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இந்த சரீரத்துக்குள்ள மதிலுடை கோவில், நல்ல காம்பவுண்ட் வால், ஸ்ட்ராங் காம்பவுண்ட் வாலோட இருக்கிற கோவில் ஸ்ட்ரக்சருக்குள்ள ஜீவனை பிரதிஷ்டை பண்ணிருக்க, பரம்பொருளை பிரதிஷ்டை பண்ணிருக்கிற மாதிரி இந்த சரீரத்துக்குள்ள இல்ல இருந்தாலும் அது விவகாரத்துக்கு அப்படித்தானே உணரப்படுறது. அந்த உயிர் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற மாதிரி இந்த 96 தத்துவங்களால இயக்கப்படக்கூடிய அந்த ஜீவபாவம் சூக்ஷ்மமாவும் ஸ்தூலமாவும் பலவித தத்துவங்களுக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த உயிர் பொருள் கோயிலுக்குள்ள இருக்கிற தேவதை மாதிரி இருக்கு. எப்ப அந்த அம்சம், அந்த உயிர் அம்சம் எப்ப இந்த சரீரத்தை விட்டு போயிடுத்தோ, கோவிலுக்குள்ளேருந்து அந்த பிரதிஷ்டை போயிடுத்து அப்படின்னு சொன்னானாக்கா அந்த கோவிலுக்கு ஒரு வேல்யூவும் கிடையாது. இட் பிகம்ஸ் அ பில்டிங். அந்த உயிர் அம்சம் இருக்கிற வரைக்கும் தான் அதோட சாங்டிட்டி. அது மாதிரிதான் அந்த சரீரமும். அதுல இருக்கிற உயிர் அம்சம் கிளம்பிடுத்து அப்படின்னு சொன்னாக்கா பாக்கி எல்லாம் அதுக்கு சப்போர்ட்டுக்கு இருந்த அந்த 96 தத்துவங்கள் அது எல்லாம் உடனே ஓட்டம் பிடிச்சிடும். அதுக்கும் அந்த ஏன்னா சரீரம் ஜடம் தானே, அதுக்கு ஒன்றும் அதுக்கு இருப்பே கிடையாது. அப்புறம் அதுக்கு என்ன சப்போர்ட்? அந்த தத்துவங்கள் எல்லாம் அந்த உயிர் அம்சத்துக்கு ஒட்டின்றுதான் பலது நடந்துட்டு இருக்கு. அது ஜீவன் மூலமா என்னென்ன கர்மா நடக்கிறதுக்கு இருக்கோ அதுக்கு சப்போர்ட்டிவா அந்த 96 தத்துவங்களும் இயங்கிட்டு இருக்கு. இந்த உயிரம்சம் அதுல இருந்து கிளம்பின உடனே இந்த தத்துவங்கள் அது எல்லாமே கிளம்பிடுறது அப்படிங்கிற பாடல் பார்த்தோம். அடுத்தது மதுவூர் குழலியும் மாடும் மனையும் இது ஊர் ஒழிய இதனமதி ஏறி பொது ஊர் புறம் சுடுகாடது நோக்கி மது ஊற வாங்கியே வைத்து அகன்றார்களே. திருப்பி அதே ஸ்ட்ரெயின் தான் கண்டினியூஸ். மதுவூர் குழலி வைஃப்
தலையில தலைமுடியில வந்து தேன் ஒழுக கூடின புஷ்பங்கள் எல்லாம் சூடினுக்கு. அதாவது ஹஸ்பண்டுக்கு பாக்குறதுக்கு நன்னாவும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அவருக்கு பிரியமா இருக்கக்கூடிய மனைவிங்கிறதுக்கு அப்படி சொல்லியிருக்காரு. மதுவூர் குழலி. பாக்கியமா பார்த்தா வெளியில ரொம்ப சப்போர்ட்டிவா எல்லா ஜீவன்களுமே எவ்வளவுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றவாளா இருந்தாலும் சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி இருந்தாலும் பாக்கியமா அந்த ஜீவ பாவத்துல ஈச் ஒன் இஸ் செப்பரேட். இப்ப இந்த சரீரத்தை இயக்குற உயிர் வந்து இந்த சரீரத்தை இயக்கறதுக்கு தான் அந்த அந்த அம்சம் உண்டாயிருக்கு அந்த மூலப்பொருள்ல இருந்து. அதோட ஏரியா ஆஃப் ஆபரேஷன் அதுதான். நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்படி இப்படின்னு அன்புனால பாசத்தினால இன்னொரு ஒரு உருவத்தோட எதுகிட்ட கனெக்ஷன் எவ்வளவுதான் வச்சிருந்தாலும் இந்த இந்த ஜீவ அம்சத்தோட கெப்பாசிட்டி என்னன்னா இந்த சரீரத்தை பாத்துக்கிறதுங்கிறது மட்டும்தான். அது பந்த பாசத்தினால கொஞ்சம் அப்படி இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி கண்டாலும் அது நிலைச்சு அதால பண்ண முடியாது. அந்த சப்போர்ட்டை வந்து கொடுக்க முடியாது. கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னா உடம்பு முடியாம இருக்கா அப்படின்லாம் சொன்னா ஃபுல்லா பிசிக்கல் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு க்ளோஸ் ரிலேஷனா இருந்தாலும் டைரக்டா சொல்ல மாட்டோம். நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு போயிட்டா தேவையில்லைன்னு. அவா பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா போயிட்டா தேவையில்லை அப்படின்னு. அது வந்து ஏன்னா அந்த அந்த ஜீவனோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். இந்த ஜீவ அம்சம் உயிர் அம்சம் இந்த இந்த சரீரத்தோட கனெக்டடா இருக்கிறது, இந்த சரீரத்தை பாத்துக்கிறதுக்கு தான் வந்து அது உண்டாயிருக்கு. அதோட ஏரியா ஆஃப் ஆபரேஷன் அவ்வளவுதான். அடுத்த சரீரம் அது இதெல்லாம் பாத்துக்கிறது அந்த சரீரத்துல இருக்க. அதனாலதான் அது அந்த அந்த உயிரம்சம் எல்லாத்துலயும் ஒண்ணுங்கிறத பார்த்து இந்த கிராஸ் நேச்சரை வந்து கடந்து போறதுதான் சொல்யூஷனே தவிர்த்து அந்த கிராஸ் அம்சத்தை அந்த பவுண்டரிய வந்து ரீடைன் பண்ணிட்டு பாக்கி கிராஸ் பவுண்டரிஸையும் நான் வந்து என்னோட தான் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு நானும் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிறது வந்து பிராக்டிக்கலா நடக்காது. ஆசையினால ஒரு வேகத்தினால அப்படி கொஞ்சம் வருஷங்கள் நடந்தாலும் எட்டர்னலா நடக்க முடியாது. அதான் இங்க மதுவூர் குழலி, அதாவது ஸ்பௌஸ் ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பு. தன்னோட ஸ்பௌஸுக்கு வந்து எல்லாமே நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிற பாவத்துல சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அப்படி இருக்கிறவாளும் அது பாக்கியமா மாடுங்கிறது சொத்து. பலது சேர்த்து வச்சிருக்க நல்ல வேல்யூபிள்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம். அது மனை ஃபிக்ஸட் அசெட்ஸ், வீடு கீடு என்னெல்லாமோ வாங்கி, அதாவது ஜீவன் அவ்வளவோ ஸ்ட்ராங்கா தன்னோட இருப்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது லோகத்துல வாழற காலத்துல. ஃபிக்ஸட் அசெட்ஸ் எல்லாம் வாங்கி நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுண்டு தன்னை சப்போர்ட் பண்றவாளெல்லாம் கூட கூட்டி வச்சுண்டு நல்ல சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுண்டு எல்லாருக்கும் வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற மாதிரி. அதானே எவ்வளவு நாள் அப்படி இருக்க முடியும்? இது ஊர் ஒழிய அது என்னைக்கு இந்த உயிர் அம்சம் அந்த அந்த உயிரம்சம் வந்து அந்த சரீரத்தை விட்டு போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிடுத்து அப்படின்னு சொன்னா இந்த கூட சேர்த்து வச்சுட்டு இருக்கிற ஆளுகளோ சொத்தோ அந்த வைபவமோ எல்லாம் வந்து இந்த ஊர்லயே நின்று போயிடும். இந்த ஜீவன் வந்து போறப்போ வந்து ஒன்னுத்தையுமே கூட எடுத்துன்னு போக முடியாது. இதனம் அது ஏரி, இதனம்ங்கிறது வந்து திருப்புகழ்ல வரும். அதாவது இந்த வள்ளியம்மை வந்து காட்டுல புனம் காவல் காக்கிறதுக்கு இந்த பரண் மாதிரி காட்டுல கீழே இருந்தா அனிமல்ஸ் அதெல்லாம் வரும், பாம்பெல்லாம் வரும்னுட்டு இந்த மரத்து மேல பரண் மாதிரி கட்டிட்டு இருப்பா இல்லையா, அதுதான் இதனம்ங்கிறது. பட் இங்க இந்த கான்டெக்ட்ல வந்து அந்த கிராஸ் சரீரத்தை வந்து இந்த பச்சை மூங்கில்ல வச்சு கட்டி எடுத்துன்னு போறாள். அது அப்படி வாழ்ந்த இந்த சரீரம் எல்லாரோடையும் கூட சொத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்படியெல்லாம் இருந்த சரீரம் அதெல்லாம் இங்கேயே விட்டுட்டு பரண் மேல ஏறுற மாதிரி அந்த பாடையில ஏறி இதனம் அது ஏறி பொது ஊர் புறம் சுடுகாடு நோக்கி
ஊருக்கு வெளியில புறத்துல அவுட்ஸ்கர்ட்ஸ்ல எல்லாருக்கும் பொது இடமா இருக்கக்கூடிய சுடுகாடு. எல்லாருக்கும் பொது இடமா இருக்கிறதுங்கிறது பொது சுடுகாடு. அங்க வந்து எவ்ரிதிங் பிகம்ஸ் இட்ஸ் எ லெவலர். படிச்சவனோ படிக்காதவனோ முட்டாளோ புத்திசாலியோ இப்படி இருக்கிறவனோ அப்படி இருக்கிறவனோ நல்லவனோ கெட்டவனோ எல்லாரையும் போய் எரிச்சு ஒட்டு மொத்தமா அங்க அது இட்ஸ் கிரேட் லெவலிங் கிரவுண்டு இடுகாடுங்கிறது. யாரோ ஒருத்தர் பயங்கர பண்டிதரா இருக்காருங்கிறதுக்காக அவரோட சரீரத்தை எங்கேயோ போய் எரிக்க முடியாது. அவரும் அங்கதான் எரிஞ்சாகணும், முட்டாலும் அங்கதான் எரிஞ்சாகணும். மொத்தம் அது வந்து ஒரு பெரிய லெவல் கிரவுண்டு. பொது பொது ஊர் புறம் சுடுகாடு, எல்லாருக்கும் பொதுவானது. கிரேட் லெவலிங் கிரவுண்டா இருக்கக்கூடிய அந்த இடுகாடு, ஊருக்கு வெளியில இருக்கிற இடுகாட்டை நோக்கி அந்த பாடையில ஏறி இடுகாட்டை நோக்கி மது ஊற வாங்கியே வைத்து அகன்றார். அந்த பாடையில இருந்து இறக்குறா வேணுங்கப்பட்ட அந்த கூட இருக்கிற அந்த மேல ஃபர்ஸ்ட் லைன்ல சொன்னாரே, அந்த கூட இருக்கக்கூடிய ரொம்ப க்ளோஸா இருக்கிற உறவுக்காரெல்லாம் வந்து அந்த பாடையில இருந்து இறக்கி இதுல வைக்கிறா, அது என்ன சிதையில வைக்கிறா. அது மது ஊற வாங்கி திருப்பி அதேதான் ரொம்ப அன்போட இருக்கிற மாதிரி பெருசா காட்டிண்டு ஊருக்கு தெரியற மாதிரி அப்படி காட்டிண்டு பாடையில இருந்து இறக்கி சிதையில வச்சு அக்னியம் போட்டுட்டு வைத்து அகன்றார்களே. அதோட கிளம்பி போயிட்டா. அவ்வளவுதான் அதோட ரிலேஷன்ஷிப். அது ஒன்னும் குத்தம் இல்லை, பண்ண முடியாது. நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அந்த ஜீவ அம்சத்துக்கு அவ்வளவுதான் ஆபரேஷனல் ஏரியா. இப்ப நமக்கு நல்லா சமைக்க தெரியும், சமைச்சு போடணும், இல்ல பசிக்கிற வாழ்க்கை சமைச்சு போடணுங்கிற பாவம் எல்லாம் இருக்குன்னாலும் ஊர் பூரா அத்தனை பேருக்கு சமைச்சு போட முடியாது இல்லையா? தெர் இஸ் a லிமிட்டேஷன். அந்த மாதிரி தான் இந்த சரீரத்தோட கனெக்டடா இருக்கக்கூடிய அந்த உயிர் அம்சத்துக்கு வந்து இந்த சரீரத்தோட மெயின்டெனன்ஸ் மாத்திரம்தான் முடியும். அது வாடுற காலத்துல அன்பு ஆசை பாசத்தினால அப்படி கொஞ்சம் ரொம்ப க்ளோஸா இருக்கிறவாளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி காணறது. ஆனா அந்த எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி இருக்கிற காணல் வந்து அந்த உயிரம்சம் பிரிஞ்ச உடனே எல்லாம் போயிடும். அதுதான் ஃபேக்ட்ன்னு சொல்ல வர்றார். இதுல யாரையும் குத்தம் சொல்றதுக்கோ தப்பு சொல்றதுக்கோ இல்ல, இது அதோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான், அதால அவ்வளவுதான் முடியும், இதுதான் ஃபேக்ட்ங்கிறது தெரிஞ்சுண்டாக்க ஓவரா இந்த கனெக்ஷன்ஸ் மேல அந்த கிராஸ் அம்சத்து மேல இருக்கிற டிபெண்டன்சிய வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றார். அதுக்குன்னு வாழற காலத்துல யாருக்கிட்டையும் பேசாம அப்படி இப்படி இருக்கணும்னு எல்லாம் அதுக்கு சொல்லவே வரல. இது அவ்வளவுதான் அப்படிங்கறத தெரிஞ்சுண்டு அந்த அளவுல பழகிறது. ஓவரா போய் ஒட்டிண்டு இதை நம்ம அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஏதோ பண்ண போறோம், ஏதோ லோகத்துக்கு ஜென்மாந்திரமா எடுத்துடும், அந்த மாதிரி இருக்கிற ராங் அசம்ஷன்ஸ் எல்லாம் வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. அடுத்த பாடல், வைச்ச கல் உற்றது கண்டு மனிதர்கள் அச்சு அகலாதியன நாடும் அரும்பொருள் பிச்சது வாய்ப்பின் தொடர்புறு மற்றவர் எச்சு அகலா நின்று இழைக்கின்றவாறே. அதோட கண்டினியூவேஷன் அங்க கொண்டு போய் ரொம்ப அன்போட இருக்கிற மாதிரி இங்க இருக்கிற லௌகீக கனெக்ஷன்ல இருக்கிற உறவுகள்லாம் வந்து பாடையில இருந்து எடுத்து செதையில வச்சுட்டு அக்னிய போட்டுட்டு போயிடுறா அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். யாருக்குதான் தெரியாது? லோகத்துல எல்லாருக்கும் தெரியும். எல்லா வித் டெத் இந்த லௌகிகமான கனெக்ஷன்ஸ் எல்லாம் தே கம் டு an end and nobody can extend it further. அதுக்கு அவ்வளவுதான் அளவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பார்த்துட்டேதான் இருக்கா. வைச்சு அகல் உற்று கண்டு இப்படி எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து அதை விட்டுட்டு போயிடுறது, அந்த ஜீவனை விட்டுட்டு போயிடுறது, அதுக்கு சப்போர்ட் இல்லைங்கிறத பார்த்தும் கூட மனிதர்கள் அச்சு அகலாதியன நாடும் அரும்பொருள். அதுதான் வந்து அந்த பரம்பொருளோட சக்தி, இந்த மாயைங்கிற சக்தியோட விளைவு. இப்படி எல்லாம் போறதே, இதெல்லாம் அனித்தியம் அப்படிங்கறது எல்லாரும் புரிஞ்சுண்டாக்க
விபரீதமா இது ஓவரா அதுல எம்பசிஸ் போட்டு அதுல ஈடுபடாம இருக்கலாமே அப்படின்னாக்கா அந்த ஒரு சக்தி, திரோதான சக்தி வந்து அதை மறைச்சு விடுறது. அந்த ட்ரூத்தை வந்து ஏத்துக்க முடியறது இல்ல, ரியலைஸ் பண்ண முடியறது இல்ல. அப்பப்ப எல்லாரும் போயிட்டே இருக்கா, அப்பப்ப எல்லாரும் அந்த ஜீவனை விட்டு பிரிஞ்சுட்டே இருக்கா, யாராலையும் சப்போர்ட்டா இருக்க முடியலங்கிறது தெரிஞ்சாலும் நம்ம வந்து அப்படி இல்லை. நம்மளுக்கு வந்து எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும், நம்மளுக்கு எல்லாரும் சப்போர்ட்டிவா தான் இருப்பா அப்படின்னு அந்த பாசத்தை விட முடியறது இல்லையா. மனிதர்கள் அச்சு அகலாதன. என்னோட நான் என்னோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு. அதோட சென்டர் பாயிண்ட் வந்து என்னைக்கும் வந்து கலையவே கலையாது அப்படின்னுட்டு நாடும் அரும்பொருள் இங்கே வந்து எட்டர்னலா எப்பவுமே இருக்க போறா மாதிரி இங்க வாழறதுக்கு உண்டான பொருட்களையே தேடி அதையே சேகரிச்சுண்டு அதையே வளர்த்துண்டு அதுலயே டைம் அண்ட் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கா. அச்சு அகலாதன நாடும் அரும்பொருள் பிச்சது வாய்ப்பின் தொடர்வுற்று அது அந்த நாட்டத்துல இங்க லோகத்துல வாழக்கூடிய லைஃபுக்கு தேவையான பொருட்களை வந்து நாடி சேகரிக்கிறதுல பைத்தியம் முடிச்சு அலையறாளாம். ஏன்னாக்கா வந்து அது அவ்வளவு முக்கியமா இருக்கு. இது வந்து டெம்பரரி அப்படின்னு தெரிஞ்சாக்கா அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். ஆனா அந்த டெம்பரரிங்கிற அறிவு வந்து ஏதோ ஒரு சக்தி மறைச்சு விடுறது. அப்ப வந்து இது கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம் டெம்பரரிங்கிறது இருந்தாலும் அது வந்து ஆழத்துல இறங்க மாட்டேங்கிறது. we give so much importance to that. பைத்தியம் பிடிச்ச மாதிரி அது வேணும் 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 வேணும்னு ஏதோ ஒரு பொருள் அது அந்த வேர்ல்ட்லி எக்ஸிஸ்டன்ஸ்க்கு உண்டான பொருட்களையே பைத்தியம் பிடிச்ச மாதிரி நாடி தேடி பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சுன்னு இருக்கா. அரும்பொருள் பிச்சது வாய்ப்பின் தொடர்வுறு மற்றவர் எச்சு அகலா நின்று இழைக்கின்றவாறே. அது இவர் திருமூலர் பெருமான் வந்து அது ஒரு பேத்தோஸோட சொல்றார். இவா மட்டும் உயிர் போக மாட்டா அப்படிங்கறத வந்து அப்படின்னு நினைச்சுட்டு இப்படி இயங்குறாளே, இவாளோட வினை பயன் எப்படிப்பட்டதோ. எச்சு அகலா இழைக்கின்றவாறே. இவாளோட கர்ம வினை வந்து இவாளை இப்படி பிரமிக்க வைக்கிறதே. இவா இப்படி இழைச்சு போறாங்கிறது வந்து ஆக்சுவலி தேர் மிஸ்லெடுங்கிற அர்த்தத்துல எச்சு அகலாது. இவாளோட வினைப்பயன் வந்து முடியாததுனால இப்படி பிரமிச்சு போறாளே எல்லாரும். இது எல்லாருக்கும் கண் கூட தெரியற ஒரு விஷயத்த கூட வந்து அவளுக்கு ஏத்துக்க முடியல. விபரீதமா இருக்கிற அசம்ஷன்ஸ வந்து விட முடியல. இதுக்கு யார போய் எதுக்கு ரீசனா சொல்றது? கர்ம வினையினால வந்த பலன்தான். அந்த கர்ம வினை கழியாததுனால இந்த மாதிரி இவாள்லாம் கஷ்டப்படுறாளே அப்படின்னு ஒரு ஒரு பேத்தாஸ்ல சொல்ற மாதிரி சொல்றார். எச்சு அகலாது நின்று இழைக்கின்றவாறே. அடுத்த பாடல். ஆர்த்தி எழு சுற்றமும் பெண்டிரும் மக்களும் ஊர்த்துறை காலே ஒழிவர் ஒழிந்த பின் வேர்த்தலை போக்கி விறகிட்டு எரிமூட்டி நீர்த்தலை மூழ்குவர் நீதியில்லோரே. திருப்பி அதேதான். அது கூட இருக்கிறவாளோட சப்போர்ட் வந்து என்னைக்கும் நம்மளுக்கு வந்து டிபெண்டபிள் கிடையாது. அவ வந்து எப்படி வேணா பேசலாம், எனக்கு உன்னை விட்டா வேற யாருமே கிடையாது அப்படி இப்படின்னு ஏதாவது எல்லாம் பேசலாம். என்னைக்கும் நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன், என்னைக்கும் நீ எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்லாம் அந்த இண்டிவிஜுவல் ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப ஓவர் எம்பசைஸ் பண்ணி அது சாஸ்வதமா இருக்க போறது அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன வேணா பேசலாம். ஆனா அந்த சிச்சுவேஷன் வரும்போது அந்த உயிர் அம்சம் வந்து இந்த சரீரத்தை விட்டு கிளம்புறதுங்கிற காலம் வரத எல்லாரோட தன்மையும் மாறிடும்னா அது அவளோட குற்றம்னு சொல்றதுக்கு இல்ல, அது தட் இஸ் நேச்சர். அந்த நம்ம முன்னாடி இந்த
ஒரு பாடல் முன்னால பார்த்த மாதிரி தான். அந்த ஜீவ அம்சத்துக்கு அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. எத்தனை சரீரத்தை பாத்துக்க முடியும்? இந்த ஒரு சரீரத்தை பாத்துக்கிறதே போரும் ஆயிடுறது. ஏஜ் ஆகி ஒரு கட்டத்துக்கு வரத்தே வந்து இந்த சரீரமே ஒரு டெட் வெயிட் மாதிரி எவ்வளவு நாள் இது தூக்கிட்டு அலையணும் அப்படிங்கிற மாதிரி தோணி போயிடுறது. எத்தனை சரீரத்தை பாத்துக்க முடியும்? அந்த ஜீவனுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி அவ்வளவுதான். அதுக்கு என்ன அதோட ரோல் என்னவோ அந்த உலகத்துல அந்த அளவு தான் அதுக்கு இயங்குற கெப்பாசிட்டி இருக்கும். இப்ப ஆர்த்தி 7 சுற்றம் ஃப்ரெஷ்ஷா சப்தம் போட்டு அழுது ஊருக்கு முன்னால காட்டக்கூடின அந்த உறவுக்காராலும் பெண்டிரும் மக்களும் ரொம்ப க்ளோஸாவே இருக்கக்கூடிய ஒய்ஃபும் குழந்தைகளும் தன்னை சேர்ந்தவான்னு இருக்கிறவாளும் ஊர்த்துறைக்காலே ஒழிவர். ஊருக்கு வெளியில வந்து அந்த இடுகாட்டுல எரிச்சுட்டு குளிக்கணுமே, அந்த துறைக்கால், அதாவது தண்ணி போற வாய்க்கால் மாதிரி. ஊர் துறைக்காலே ஒழிவர். அதோட விட்டுடுவா. அதோட அந்த ஜீவனுக்கும் அவளுக்கும் இருக்கிற கனெக்ஷன் வந்து போயிடும். ஒழிந்த பின் வேர்த்தலை போக்கி, அப்படி அந்த கனெக்ஷன் வந்து ஆந்தரிகத்துல விட்டு போனதுக்கு அப்புறம் அவ்வளவு தூரம் ஊருக்கு வெளியில தூக்கின்னு வந்தது, பெருசா அழுது அரற்றி சீன் பண்ணினது, எல்லாத்தினாலையும் ரொம்ப டயர்டாகி வேர்த்து கொட்டி இருக்கா, அது எல்லாத்தையும் அப்படி தொடச்சுண்டு ஒழிந்த வேர்த்தலை போக்கி விறகிட்டு எரிமூட்டி, அது ஜட சரீரத்தை என்ன பண்றது, அப்படியே வச்சிருந்தா ஸ்மெல் வருமே, அதனால வந்து விறகெல்லாம் வச்சு செதை உண்டாக்கி அதுல வச்சு அக்னிய வந்து ஆஹ்வானம் பண்ணி அந்த சரீரத்தை வந்து அக்னிக்கு சமர்ப்பிச்சு விறகிட்டு எரிமூட்டி நீர்த்தலை மூழ்குவர். எல்லாம் சம்ஸ்காரம் எல்லாம் முடிஞ்சாச்சு அப்படின்னோடனே போய் ஜலத்துல போய் ஸ்நானம் பண்றா. அந்த ஊர் ஓரத்துல வெளியில இருக்கக்கூடிய வாய்க்கால்ல போய் ஸ்நானம் பண்றா. அது வந்து பிசிக்கலா இடுகாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு கிளென்சிங் அப்படின்னு பாக்கியமா, ஆந்தரிகத்துல அந்த ஜீவனோட இருக்கிற கனெக்ஷன் இதோட முடிஞ்சது அப்படின்னு ஆந்தரிகத்துல அதுவும் முடியறது. அது ரெண்டுத்தையும் சிக்னிஃபை பண்ற மாதிரி ஜலத்துல போய் தலையோட முழுகிறா. நீர்த்தலை மூழ்குவர் நீதி இல்லோரே. ஏன் அப்படி சொல்றாரு தெரியல. நீதி இல்லோருங்கிறது வந்து ஆக்சுவலா தனக்கொன்று மற்றவாளுக்கு ஒண்ணு அப்படின்னு வச்சு, அதுவும் இந்த ஜீவனோட ஒரு மயோபிக் வியூ தான். சரி, இப்ப அடுத்த வாளுக்கு பண்ணியிருக்கா இதெல்லாம், அதனால தனக்கும் இதேதான், தன்னை சேர்ந்தவான் இருக்கிறவாளும் இதே மாதிரிதான் ஒரு நாள் தனக்கு பண்ணுவான்னு அவளால எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது இந்த மாயா சக்தியோட வைபவம், அவளையும் பிரமிக்க பண்ணி விடுறது. இப்ப எப்படி இவா அடுத்த வாளுக்காக தலையை முழுகி அவளை அக்னியில அந்த சரீரத்தை போட்டு அவகிட்ட இருக்கிற கனெக்ஷனை கட்டு பண்ணியிருந்தாலோ அது தனக்கும் அப்ளை பண்ணிக்கணுங்கிறது வந்து முடியல அவளுக்கு. அதான் நீதி இல்லோர். எல்லாருக்கும் ஒரே மாதிரி நியதி தான் அப்படிங்கறத அவளால பார்க்க முடியலன்னா அதுவும் as I said, மாயையோட வேலையினால அவளோட மடமைன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அது ஜீவனோட கெப்பாசிட்டி ஒண்ணும் இல்லை. அந்த மாயா சக்திக்கு உட்பட்ட ஜீவன் வந்து மம மாயா துரத்தேயன்னு சாமர்த்தியத்துல எங்க அதை கடந்து போறது. நீதி இல்லோர். மொத்தம் அடுத்த வாழ்க்கை நடக்கிறத பார்த்தாலும் அது தனக்கும் உண்டு அப்படிங்கிறத வந்து அந்த ஜீவனுக்கு எடுத்துக்க முடியறது இல்ல. அடுத்த பாடல். வளத்திடை முற்றத்தோர் மாநிலம் முற்றும் குளத்தின் மண் கொண்டு குயவன் வனைந்தான் குடமுடைந்தால் அவை ஓடென்று வைப்பர் உடல் உடைந்தால் இதை போதும் வையாரே. வளத்திடை முற்றதோர் மாநிலம் முற்றும் குளத்தின் மண் கொண்டு. இந்த வேர்ல்டு அப்படிங்கிறத வந்து ஒரு குயவன் பண்ணின ஒரு மண் பானை மாதிரி அது மெட்டபரிக்கா அது பண்ணி சொல்றார். நல்ல ஒரு நீர்நிலை, ஒரு குளம் இருக்கு, அதோட கரையில வந்து நல்ல கிளே இருக்கு, அந்த ஜலத்தோட இஃபெக்ட் இருக்கக்கூடிய நல்ல கிளே இருக்கு. இழுத்து பிசைஞ்சா நன்னா அந்த மண்ணுல ஷேப் பண்ணி என்ன வேணா பண்ணலாம்.
அந்த மாதிரி குலத்தின் மண் கொண்டு, வளப்பமுடைய குலத்தின் மண் கொண்டு முற்றதோர் மாநிலம் முற்றும் அணைந்தான். இந்த பெரிய லோகத்தை ஃபுல்லா, அதாவது அது மெட்டபரிக்கா சொல்றார். இந்த பிரம்மா வந்து லோகத்தை படைச்சார் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி அப்படின்னாக்க, இந்த களிமண்ணை எடுத்து குயவன் வந்து பானையும் அதுவும் இதுவும் எல்லா ப்ராடக்ட்ஸும் அந்த மண்ணால உண்டாக்கின மாதிரி இந்த படைப்பு தொழில் பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த மாநிலம் பலவிதமான ஜீவராசிகள் பலவிதமான பேதங்களோட இருக்கக்கூடிய சிருஷ்டியில இருக்கிற சகல பொருட்கள் ஜீவராசிகளையும் வந்து அந்த சக்தி, ஒரு சக்தி உண்டாக்கியிருக்கு. அந்த சிருஷ்டிங்கிற சக்தி வந்து உண்டாக்கியிருக்கு. முற்றதோர் மாநிலம் முற்றும் மண் கொண்டு குயவன் வனைந்தான். குயவன் மண்ணால பல பாத்திரங்களும் குடமும் எல்லாம் பண்ணினா மாதிரி இந்த லோகத்தை உண்டாக்கியிருக்கான். குடமுடைந்த அளவை ஓடென்று வைப்பர். அந்த இத எக்ஸாம்பிள்ல வந்து குயவன் வந்து மண்ணால ஒரு பானை பண்ணியிருக்கான்னு வச்சுப்போமே. அந்த பானை வந்து சப்போஸ் பேஸு அந்த கழுத்து பாகம் அது உடஞ்சு போயிடுதுன்னு வச்சுப்போம், ஏதோ வித் யூசேஜ் அது உடஞ்சு போயிடுது அப்படின்னு சொன்னா அது கீழே இருக்கிற பாகமாவது ஒரு மடக்கு மாதிரி இருக்கும். அதுல ஏதாவது வச்சுக்கலாம் வீட்டுல தேவைக்கு தகுந்த மாதிரி. அது அந்த குடம் உடஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாக்கா அவை ஓடு என்று வைப்பர். அந்த பானையா யூஸ் பண்ண முடியாட்டாலும் அந்த கீழ்பாகத்தை ஏதோ ஒரு மடக்கு ஓடு அப்படிங்கிற அம்சத்துல ஏதாவது வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பா. ஆனா இந்த பானை உண்டாக்கினா மாதிரி இந்த சரீரம், இந்த கிராஸ் மேட்டர் எல்லாம் வச்சு இந்த உலகம் உண்டாக்கி இருக்குன்னு சொன்னாமே, அதுல இந்த சரீரம் விழுந்துடுத்து அப்படின்னு, சரீரம் விழுந்துடுத்துன்னா அதுல இருக்கிற அந்த உயிரம்சம் வந்து சரீரத்தை பிரிஞ்சுடுத்து அப்படின்னு சொன்னா, உடல் உடைந்தால் இறை போதும் ஐயாரு கொஞ்ச நாளை கூட வச்சிருக்க மாட்டான். அது இப்பதான் நம்ம வந்து ஐஸ் பாக்ஸ்ல எல்லாம் வச்சு எத்தனையோ நாள் கணக்கா வச்சுக்கிறோம். ஆக்சுவலா வந்து அது சரீரத்தை வந்து இமீடியட்டா அதுக்கு சம்ஸ்காரம் பண்ணிடணும். அதுவும் மேக்சிமம் சாஸ்திரத்துல சொல்றது வந்து வித்தின் 3 hours அந்த சரீரத்தை வந்து அக்னிக்கு ஒப்படைச்சிடணும். இல்லைன்னா அதுல இருந்து வேண்டாத அந்த உயிர் இல்லாத அம்சம் எது இருந்தாலும் அது வந்து ஆசுரம், தாமசிகமான பொருட்கள். சாப்பிட்ற பொருள் எல்லாமே பகவத்கீதையில வந்து ஏன்னா ஒரு யாமம் ஆயிடுத்துன்னா அது சாப்பிட தாமசிக்க உணவை பத்தி சொல்றாரு இல்லையோ. யாத்த யாமம் கத ரசம் பீதி பரியூஷித்தம் செய்யத்து உச்சிஷ்டம் அபிஜ அமேத்தியம் போஜனம் தாமசப்பிரியம். ஒரு யாமம் போயிடுத்ததா 4 மணி நேரம் கடந்துடுத்து உணவு சமைச்சு அப்படின்னு சொன்னா அதுல இந்த தாமசிக்க விற்த்திகள்லாம் வந்துடுறது. அது சாப்பிட்றதுனால அந்த ஜீவனுக்கு வந்து தாமசிக்க விற்த்திகள்லாம் உண்டா. எப்பயுமே வந்து ரஸ்யாஹா ஸ்னிக்தா ஸ்திரா ஹிருத்யா, அது ஜூசியா லைஃப் எலிமெண்டோட இருக்கிற சாப்பாடு தான் எடுது. அது வாயால சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் இல்லை, எல்லாமே வந்து உயிர் அம்சத்தோட இருக்கிற பொருட்கள் கிட்ட நம்ம கனெக்டடா இருக்கோம் அப்படின்னு சொன்னாதான் அந்த உயிர் அம்சம் தான் முக்கியமான பாயிண்ட். ஃப்ரிட்ஜில் 4 நாள் வச்சு அது குக்குடு ஃபுட்டோ அன்குக்குடு வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ பாலோ ஃப்ரிட்ஜில் 4 நாள் வச்சு பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருக்குமா இருக்கும். ஆனா அதுல அதோட தன்மை வந்து மாறிடுறது சட்டில் லெவல்ல. அது நம்ம புரியறதோ புரியலையோ தெரியல. அந்த மாதிரி அந்த ஜீவ அம்சம் வந்து போயிடுத்து அப்படின்னு சொன்னா அந்த ஜடப்பொருளை வச்சுட்டு இருந்தாக்கா அதுல கண்டாமினேஷன் வேறதான். ஜடப்பொருளை வச்சுட்டு அது கூட ரிலேட் பண்ணிட்டு இருந்தா, ஜடப்பொருளோட ரிலேட் பண்ணிட்டு இருந்தா அதுக்கு பேர் தான் கண்டாமினேஷன். அது கண்டாமினேஷன் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு உடல் உடைந்தால் இறை போதும் வையாரே. இந்த சரீரத்துல இருக்கிற அந்த ஜீவ அம்சம் வந்து அதை விட்டு நீங்கிட்டு அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாளை கூட அந்த சரீரத்தை வச்சுருக்க மாட்டான். ஆஃப்டர் ஆல் ஒரு உடஞ்சு போன பானைக்கு கூட ரீயூஸ் வேல்யூ இருக்கு. அதை வச்சு வேற ஏதாவது பொருள் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த உயிர் அம்சம் போயிடுத்து அப்படின்னு சொன்னா இந்த சரீரத்தை வந்து ஒரு கொஞ்ச நாய் கூட வச்சிருக்க மாட்டா. கொண்டு போய் இடுகாட்டுல எரிச்சு பொசிக்க, அவ்வளவுதான் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுக்கு. இட் இஸ் ஒர்த் ஒன்லி தட் மச் அப்படின்னு ஒவ்வொரு பாடலையும் அதை எம்பசைஸ் பண்ணிட்டே வர்றார். அதுக்கு வந்து
ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் இந்த கிராஸ் லெவல் அசோசியேஷன்ஸ்க்கு. அதுக்குன்னு யாருக்கிட்டையும் முறிச்சுக்கணும், திட்டணும், பகைச்சுக்கணுங்கிற பாவத்துல சொல்லல. ஓவரா அதுல போய் ஈடுபட்டு இதுதான் நம்மளுக்கு சப்போர்ட்டு, இதை ஆசிரியிச்சுதான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பாவத்துல இருக்க வேண்டாம். ஆசிரியம் அந்த உயிர் அம்சம் தான். அது பிரிஞ்சுது அப்படின்னு சொன்னா இந்த ஜடத்துக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அது விழுந்துரும், அது உடனே போயிடும். ஒவ்வொரு பாடல்லையும் அதேதான் சொல்லின்னு வர்றார். அதுக்கு இத்தனை நாளா சப்போர்ட்டா இருந்தவா எல்லாரும் பிரிஞ்சு போயிடுவா, அதுக்கும் தன்னால இருக்க முடியாது, அதுவே அழிஞ்சு போயிடும், அதை எரிச்சு விடுவா, அதுகிட்ட இருக்கிற கனெக்ஷன் எல்லாத்தையும் எல்லாரும் முழுகி இல்லாம பண்ணி விடுவா அப்படின்னு சொல்லிட்டே வர்றார். அடுத்த பாடல் ஐந்து தலை பரி 6 சடை உள. 5 தலைப்பரி 6 சடை உள. சந்தவை 30 சார்பு 18. பந்தலும் 9 பந்தி 15 வெந்து கிடந்தது மேல் அறியோமே. அதேதான் அதோட கண்டினியூஷன், அந்த பாவத்தோட கண்டினியூஷன் தான். இந்த 5 பொறிகள், அந்த பார்க்கணும், கேட்கணும், சாப்பிடணும் அப்படிங்கிற இந்த எனர்ஜிஸ், அந்த 5 எனர்ஜிஸ் இயங்கின்றது. 6 இந்த எனர்ஜி பாயிண்ட்ஸ், இந்த ஆதார சக்கரங்கள்னு சொல்றோமே குண்டலினி யோக சாஸ்திரத்துல எல்லாம், அந்த 6 ஆதார சக்கரங்கள் இருந்தது. அதுவே அதோட பலவிதமான நிலைகள்ல அந்த எனர்ஜிஸ் இயங்கின்றது. சந்தவை 30 அது அதுக்கெல்லாம் இயங்குறதுக்கு ஆதாரமா இருந்தது இந்த கிராஸ் பாடி. 30 எலும்புனால உண்டானது. இந்த முதுகு எலும்பு, தலை எலும்பு, தாடை எலும்பு, கழுத்து எலும்பு, மார்பு எலும்பு எல்லாம், அதெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய போன்ஸ், கனெக்ட் பண்ண கூடின போன்ஸ் ஷார்பு 18, மேஜர் போன்ஸ் 30. அது அந்த தலை எலும்பு, கழுத்து எலும்பு, முதுகு எலும்பு, மார்பு எலும்பு, அதெல்லாம் 30. அது கனெக்ட் பண்ணக்கூடிய சப்போர்ட்டிவ் போன்ஸ் ஒரு 18. அப்படி இதனால செய்யப்பட்டு வேயப்பட்ட இந்த பந்தல், கூரை மூங்கில்லாம் நாட்டி கூரை போட்டு எழுப்பின பந்தல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சரீரத்துல அந்த 5 இந்திரியங்க, பார்க்கணும், கேட்கணும்னு கண்ணு வழியா பாக்குற எனர்ஜியும், காது வழியா கேட்கிற எனர்ஜியும், வாய் வழியா பேசுற சாப்பிடுற எனர்ஜி எல்லாம் இயங்கிட்டு இருந்தது. அந்த 6 ஆதார சக்கரங்கள், ஒவ்வொரு நிலையிலயும் அந்த ஜீவன் சூக்ஷ்மமா தன்னுடைய இயக்கத்தை உணரக்கூடிய தன்மை இருக்கிற அந்த 6 சக்கரங்கள் மூலமா அந்த எனர்ஜி இயங்கிட்டு இருந்தது. பந்தலும் 9 பந்தி 15 வெந்து கிடந்தது. அந்த உயிர் அதுல இருந்து நீங்கிடுத்து அப்படின்னு சொன்னாக்க அந்த கொட்டகையை பிரிச்ச மாதிரி ஆயிடுது, பந்தலை பிரிச்ச மாதிரி ஆயிடுது. அந்த கீழே இருக்கிற காலு எதெல்லாம் சப்போர்ட்டிவா நட்டு வச்சு மேல கூரை போட்டிருந்தாலோ அதெல்லாம் பின்வாங்கிட்டு 17 எல்லாம் வெந்து போயிடுது. அக்னியில வச்சு எல்லாம் பொசுங்கி போயிடுத்து. மேல அறியோமே. இப்ப ஜீவனோட ஃபர்தர் என்ன ஆக போறதுங்கிறது யாருக்கும் எட்டாது. ஏன்னா அது இந்த ஜீவனோட லிமிடேஷன் இந்த உருவத்தோட இந்த லைஃபோட கனெக்டடா இருக்கிறதுனால செத்து போன அப்புறம் என்ன ஆக போறது அப்படின்னு கேட்டா, ஏதாவது சாஸ்திரத்தெல்லாம் ரெஃபர் பண்ணி ஏதோ இந்த புராணத்துல சொல்லியிருக்கா, நம்ம இந்த லோகத்துக்கு போவோம், அங்க இருப்போம், இங்க இருப்போம், ஏதோ ஒண்ணு அது எல்லாமே இமேஜினேஷன் தான். எதுவுமே யாரோட அனுபவத்திலயும் கிடையாது. ஏன்னா இந்த ஜீவனோட லிமிடேஷன் அவ்வளவுதான். இந்த சரீரம் விழுந்துடுத்து அப்படின்னு சொன்னா அந்த உயிரம்சம் என்ன ஆறுதுங்கிறத தெரிஞ்சுக்கிற அந்த மூளையோ, அதை எக்ஸ்பிரஸ் அதை புரிஞ்சுக்கிற மனசோ, அதை எக்ஸ்பிரஸ் பண்ற சக்தியோ அந்த எனர்ஜியோட இல்ல. இருப்புங்கிற அந்த எனர்ஜி இந்த உருவத்தில இருந்து கலைஞ்சு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இந்த புரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, எக்ஸ்பிளைன் பண்றது, சொல்லறது அப்படிங்கிற அந்த சக்திகள்லாம் அதோட லிமிடேஷன் எவ்வளவுதான்.
இந்த சரீரத்துல இருந்து இயங்கக்கூடிய ரேஞ்ச் வரைக்கும் தான் அதோட லிமிடேஷன். அப்புறம் அதெல்லாம் பின்வாங்கிடும். அப்ப அதுக்கு யாருக்குமே வந்து தெரிஞ்சுக்க முடியாது. ஏதோ புராணத்துல சொல்லியிருக்குங்கிறத வந்து மானசீகமா யூகம் பண்ணிக்கலாம். இப்படி இருக்குமாக்கும், அப்படி இருக்குமாக்கும், இத்தனை எதழ் இருக்கிற தாமரையில ஏதோ லைட் எரியும், இல்ல இருட்டு இருக்கும், ஏதோ என்னோ அது இருக்கிறதெல்லாம் வந்து படிச்சு தெரிஞ்சுண்டு அது ஒரு இமேஜினேஷன்னா இதுவா தப்பா சொல்லல. அது அந்த மார்க்கத்துல வந்து ஜீவிதத்தோட ஈடுபடுறவாளுக்கு அது இட் வில் மேக் சம் சென்ஸ். அதெல்லாம் படிச்சாலும் அவளுக்கு அனுபவத்துல வரும். அனுபவத்துல குரு கிருப்பையினால வந்து எந்த மார்க்கமா இருந்தாலும், யோக மார்க்கம் மட்டும் இல்ல, எந்த மார்க்கமா இருந்தாலும் அந்த மார்க்கத்துல இருக்கிற குருவோட சப்போர்ட்ல அந்த ஜீவன் வந்து சஞ்சாரம் பண்றதே வந்து எதோ அனுபவங்கள் ஏற்படும். அது அந்த ஜீவனுக்கு ஏற்படுற அனுபவம் தான். இது ஒன்றும் யாருக்கும் அதை பப்ளிசைஸ் பண்ணி எனக்கு இது ஆச்சு அது கிடைச்சதுன்னு சொல்லிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அது அந்த ஜீவனுக்கு அத்தியாத்ம புரோகதிக்கு பிரயோஜனப்படும். இன் கோர்ஸ் ஆஃப் டைம் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வெளியில ரொம்ப பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணாம இருந்தாக்கா அந்த எனர்ஜி நல்லா ஃபோக்கஸ்டா அந்த சென்டர்லயே இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சென்டரோட அனுபவம் கிடைக்கும் அந்த ஜீவனுக்கு. அதுதான் அதோட எல்லாம் பிரயோஜனம், ஃபைனல் லட்சியம். ஆனா இந்த ஜீவ பாவத்துக்கு வந்து ஆஸ் இட் இஸ் தன்னோட கெப்பாசிட்டியில அதை தெரிஞ்சுக்க கூடிய யோக்கியத்தை இல்லை. அது குருவோ பகவானோ தர்சனத்துல காட்டி கொடுத்து ஏதோ ஒரு விஷன்ல ஏதோ சம்திங் டிவைனா திவ்யம் ததாமி தே சக்ஷுன்னு ஏதாவது ஒரு எஃபெக்ட் கொடுத்தாதான் வந்து அந்த ஜீவனுக்கு அதை தன்னுடைய அனுபவமா தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னாக்கா அது தியரிட்டிக்கல் நாலேஜா புக்ல ஏதாவது படிச்சு கிடிச்சு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அது அனுபவத்துல வராது. அதுக்கப்புறம் என்ன ஆகிறது, இந்த கூரை பிரிஞ்சு இந்த கொட்டகை இடிஞ்சு விழறதே வந்து என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. தெரியாதுன்னா என்ன, தெரிஞ்சுக்கிற ஆளு வந்து அந்த லிமிட்டை கடந்து போக முடியாது. அப்ப அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். அது இதுவும் சொல்றதுக்கு என்ன ரீசன்னாக்க வந்து ரொம்ப அந்த இமேஜினேஷன் வேர்ல்டுல எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குரு கிருப்பை அந்த சப்போர்ட்டை எடுத்துட்டு அனுபவபூர்வமா அந்த ஏரியால டிராவல்ஸ் பண்ணணுமே தவிர்த்து தியரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தான். தியரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வெளியில பிரச்சாரம் பண்றதுக்கு அந்த மாதிரி ஆங்கிள் போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தான். அடுத்த பாடல் 160வது பாடல். அத்திப்பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உலைப்பெய்த கூழ் அட்டு வைத்தனர் அத்திப்பழத்தை அரைக்கீரை வித்து உண்ண சுத்தி எடுத்தவர் காடு புக்காரை. இதோ அந்த ஜீவன் உண்டாகிற தன்மைய வந்து சொல்லியிருக்கு. அத்திப்பழம்ங்கிறது பார்த்தானாக்க ஒரு சம்வாட்டு சேப்பு கலர்ல இருக்கும், இல்ல பல விதைகள் இருக்கும். அது வந்து இந்த ஜீவன் வந்து உண்டாகிறதுக்கு இருக்கிற அந்த அது எல்லாமே தத்துவங்கள் தான். இந்த 96 தத்துவங்கள்னு சொன்னார் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப டீப்பா டீல் பண்ணுவார். இது வந்து இந்த கிராஸ் லெவல்ல இருக்கிற ஜீவன் உண்டாகிறதுக்கு இருக்கக்கூடிய கிராசர் லெவல்ல இருக்கிற பொருட்களோட தத்துவங்கள். ரெட் அம்சம், ஒரு ஒயிட் அம்சம். அந்த ரெட் அம்சம் தான் வந்து சேப்பா இருக்கிற அத்திப்பழம் பல விதைகளோட இருக்கக்கூடிய இதுவா சொல்லப்படுறது, உருவகப்படுத்துறார். அரைக்கீரை வித்து அது வந்து ஒயிட்டுங்கிற ஒரு அம்சம். இந்த ரெட் அம்சத்தை வந்து அரைக்கீரை நல் வித்து, அது ஆக்சுவலா அது வந்து இட்ஸ் அ சீடு. நல் வித்து, அது நல்ல வித்து அப்படின்னாக்கா வந்து இட் வில் க்ரோ. ஒரு வித்துக்கு வந்து வீரியம் இல்ல, அது கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு சொன்னா இட் கேனாட் க்ரோ. இந்த வெள்ளை அம்சம் வந்து which is fertile, which can grow அப்படி இருக்கக்கூடிய நல் வித்து அதுவா இருக்கிற அந்த அரைக்கீரையோட வித்து வந்து அது இந்த பழம் அத்திப்பழத்தோட சேர்ந்து
கொத்தி உழைப்பெய்து ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒலையில போட்டு வச்சா மாதிரி ஒரு பானையில போட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து கூழ் பண்றோம் இல்லையா? கூழ் பண்ணா பொடி என்ன கூழ் பண்றோமோ அதுக்கு தகுந்த பொடி, அதுக்கப்புறம் ஜலம், உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணோம். அந்த கூழுங்கிறதே வந்து அது தனித்தனியா அந்த அம்சங்கள்லாம் வந்து தனித்தனியா இல்லாம எல்லாம் ஒன்னோட ஒண்ணு கலந்து ஏக்கமா ஆகி ஒரு ஃபைனல் மிக்சரா வெளியில வர்றது தானே கூழ். அது மாதிரி இது வந்து கொத்தி உழைப்பெய்த கூழ் அட்டு வைத்தனர். இந்த ரெண்டு அம்சம் அந்த விளையக்கூடிய தன்மை இருக்கிற நல்ல ஃபெர்டைலா விளையிற பாவம் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் அம்சம் எல்லாத்தையும் கலந்து ஒரு ஒலையில போட்ட மாதிரி பானையில போட்ட மாதிரி அது கர்ப்பம். கர்ப்பத்துல வந்து அந்த அந்த தன்மைகள் வந்து கலந்து கூழட்டு ரெண்டும் மிக்ஸ் ஆகி எல்லாமா ஏக பொருளா ஆகி வைத்தனர். அது கொஞ்ச நாள் அப்படியே அந்த பானையில இருந்து கொதிச்சு வேகிறா மாதிரி கூழ் வேகிறா மாதிரி கொஞ்ச நாள் அந்த கர்ப்பத்துல இருந்து அது ஊறி வளரணும். அத மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. கூழட்டு வைத்தனர். அத்திப்பழத்தை அரைக்கீரை வித்து உண்ண. இந்த ஒயிட் அம்சம் வந்து அந்த ரெட் அம்சத்தோட அதோட அது ரெட் அம்சத்தை அப்படி தன்னோட அம்சமா பண்ணிட்டு தனக்குள்ள அப்சார்ப் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ் வந்து நடக்கிறது. அத்திப்பழத்தை அரைக்கீரை வித்து உண்ண கத்தி எடுத்தவர் காடு புக்காரே. அப்படி ஃபுல்லா அந்த கூழ் வந்து பானையில வந்து கொதிச்சு கூழா அது வந்து மிக்ஸ் ஆகி வெளியில வரா மாதிரி இந்த அரைக்கீரை வித்தும் வந்து அத்திப்பழமும் கலந்து ஏக பொருளா ஆகி அது வெளியில வரத பெருசா சப்தம் போட்டுன்னு வெளியில வர்றது. அழுதுட்டே குழந்தை பிறக்கிறது இல்லையா? அது கத்தி எடுத்தவர் அப்படி பெருசா அப்படி மிக்ஸ் ஆகி கலந்து பெரிய சப்தம் போட்டுட்டு அந்த உயிரம்சத்தோட பிறந்த அந்த ஜீவன், அந்த ஜீவ அம்சம், அந்த உயிர் அம்சம் வந்து இன்னைக்கு காட்டுக்கு போயிடுத்து. அதாவது இப்படி எல்லாம் ஃபார்ம் ஆகி இப்படி எல்லாம் லோகத்துக்கு வந்து வளர்ந்து ஏதோ தன்னோட சாமர்த்தியத்துல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு எப்படி சொன்னாலும் அந்த ஜீவனோட ஆதாரத்துக்கு உண்டாகிறதுக்கோ அது இருக்கிறதுக்கோ பல விதமா வந்து விவகாரம் பண்றதுக்கோ ஆதாரமா இருக்கிறது அந்த உயிர் அம்சம் தான். அந்த உயிர் அம்சம் வந்து if it decides to give up working through this body, அது வந்து அந்த கிராஸ் அம்சத்தை கொண்டு போய் காட்டுல வச்சு எரிக்க வேண்டியதுதான். அது எதுவுமே பர்சனலா எடுத்துக்காம தாத்வீகமா அது ஏதோ அம்சங்கள் அப்படி சேர்ந்து இப்படி உண்டானது, அது அது உசுரோட வெளியில வரணும் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு காரணமா இருக்கிற அந்த உயிர் அம்சம். ஆனா அந்த உயிர் அம்சத்தை யாரும் கவனிக்கிறது இல்லை. அந்த கிராஸ் அம்சத்துக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஸ்கிரீன்ல வர படம் தான். ஸ்கிரீன் இல்லைன்னா அங்க படமே இல்லை. அந்த படம் எங்க இயங்குறது? நல்ல சீனோ கெட்ட சீனோ அது எப்படி அந்த நடப்பு வந்து எப்படி நடக்கிறது? ஆனா அந்த ஸ்கிரீனை வந்து யாருமே கவனிக்காத மாதிரி இந்த ஜீவ அம்சம் வந்து உயிர் அம்சம் இருக்கிறதுனாலதான் வந்து அந்த பானையில இருந்து கூழ் வெளிப்படுற மாதிரி வர்றது, சப்தம் பண்றது, 5 பொறிகள் மூலமா விவகாரம் பண்றது, பலவிதமான ஏதோ இயக்கங்கள். அந்த ஜீவனுக்கு என்ன பிராரப்தமோ அதுக்கு தகுந்த மாதிரி வினைக்கு ஈடா வந்து இந்த லோகத்துல என்னென்ன இயக்கம் எல்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதோட கோர்ஸ் ஆச்சு அப்படின்னுட்டு அந்த ஜீவ அம்சம் வந்து அந்த உருவத்திலேருந்து வித்ரா பண்ணிண்டது அப்படின்னு சொன்னா அது அப்படியே இட் கேன் நாட் பி யூஸ்ட் இன் எனி அதர் வே. உடஞ்ச பானையை கூட யூஸ் பண்ணலாம், அதை கொண்டு போய் இடுகாட்டுல வச்சு அக்னி மூட்ட வேண்டியதுதான். அதுக்கு வேற எந்த வித பிரயோஜனமும் இருக்க முடியாது. அடுத்த பாடல் அத்திப்பழமும் அரைக்கீரை நல்வித்தும். சாரி, இது அடுத்த பாடல்ல, இது வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன் தான். சாரி. அடுத்த பாடல் வந்து
மேலும் மேலும் முகடு இல்லை, கீழும் வடிம்பு இல்லை, காலும் இரண்டு, முகட்டு முகட்டு அலக்கு ஒன்று உண்டு, ஓலையால் மேய்ந்த ஓலையால் மேய்ந்த வேய்ந்தவர் ஊடு அறியாமை, வேலையான் மேய்ந்ததோர் வெள்ளித்தளிகையே. மேலும் முகடு இல்லை, கீழும் வடிம்பு இல்லை. இப்படி அந்த உண்டார அந்த ஜீவன் அந்த அத்திப்பழமும் அரைக்கீரை வித்தும் கலந்து பானையில அப்படி கொதிச்சு கூழா வெளியில வரா மாதிரி உண்டான அந்த ஜீவன் வந்து அதுக்கு மேல ஒரு சப்போர்ட்டும் இல்ல, கீழையும் வந்து செருப்பு, இந்த வடிம்புங்கிறது வந்து கால்ல கொரடு போட்டுக்கிறதுன்னு சொல்லுவோமே பழைய காலத்துல, சரி இப்ப செருப்புன்னு சொல்றோமே அது, ஃபுட்வேர் அதுவும் இல்ல, மேல வந்து ஒரு கூரை ஒரு கவரேஜும் இல்ல. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னாக்கா வந்து அதுக்கு எக்காலத்தையும் அந்த வந்து ஜீவ அம்சம் நம்ம ஒரு பாடியோட கனெக்டடா அதை வந்து பார்த்தாலும் இட் இஸ் அன்கவர்டு, it remains uncovered, it is not restricted by any form. மேலையும் கீழையும் வந்து அதுக்கு பவுண்டரின்னு ஒண்ணுமே வந்து டிரா பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பொருள் தான் வந்து அந்த சரீரத்தை இயக்கிற பாவத்துல அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி காணப்படுறது. பட் இட் இஸ் தட் அன்பவுண்ட் திங் ஒன்லி. மேலும் முகடு இல்லை, கீழும் வடிம்பு இல்லை, காலும் இரண்டு, முகட்டு அழகு ஒன்று. திருப்பி அதேதான். அது தோ இட் இஸ் an unbound thing, அது வந்து it seems to operate in this world through this body. ரெண்டு கால் அதுக்கு இயங்கிறதுக்கு பல இந்த ஜாயின்ஸ், போன் ஜாயின்ஸ் அதெல்லாம் இருக்கு, ஏதேதோ வேலை பண்றதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். காலும் இரண்டு, முகட்டு அலகைக்கு ஒன்று உண்டு, ஓலையால் அதுக்கு மேல வந்து கவர் பண்ணினா மாதிரி கூரை. திருப்பி அதேதான், இவர் நிறைய அந்த எக்ஸாம்பிள் தான் கொடுப்பார். மூங்கில்லாம் நட்டு கூரை இந்த வேஞ்சு அந்த மேல இருக்கிற கூரைய வந்து ஓலைனால வேஞ்சு இருக்கிற இது மாதிரி இந்த சரீரம். அப்படி இருக்கக்கூடியது வந்து ஓலையால் மேய்ந்தவர் ஊடு அறியாமை, மேலையான் மேய்ந்ததோர் வெள்ளித்தளிகையே. இந்த வெள்ளித்தளிகைங்கிறது வந்து அந்த ஒயிட் அம்சம். எந்த ஒரு ஒயிட் அம்சம் வந்து அந்த ரெட் அம்சத்தை வந்து தனக்குள்ள வாங்கிட்டு தான் வளர்ந்து அந்த ஜீவ அம்சமா வந்ததோ அந்த 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 ஒயிட் அம்சம் வளர்ந்து வந்த அந்த ஒயிட் அம்சம் தான் வந்து இந்த ஓலையால மூடப்பட்ட இந்த ஒரு குடிசை மாதிரி, குடிசைக்குள்ள இயங்குற தன்மையோட வந்து இருக்கிற மாதிரி இருக்கிறது அந்த ஒயிட் அம்சம், வளர்ந்து வந்த அந்த ஒயிட் அம்சம் தான். அது அந்த ஜீவபாவம். ஐயோ, அது அதாவது அந்த உருவத்துக்கு வந்து ஆதாரமா அதோட இயங்குற உயிர் அம்சமா இருக்கிறது ஆக்சுவலி இட் இஸ் அன்பவுண்ட். ஆனா அந்த ஜீவ பாவத்துல இந்த சரீரத்துக்குள்ள லிமிட்டடா இருந்து இந்த லோகத்துல இயங்குற மாதிரி இந்த ஓலை பின்னின ஒரு கூரைக்குள்ள அகப்பட்ட மாதிரி காணப்படுறது வந்து அந்த ஒயிட் அம்சம் வந்து எல்லாத்தையும் அந்த ரெட் அம்சத்தை தின்னு வளர்ந்து வந்த பொருள். அது எப்படி என்ன சூக்ஷ்மமான ஒரு எக்ஸ்பிரஷன், அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆக்சுவலா அது வந்து அது அன்பவுண்டு வஸ்து தான் அது. ஆனா அது வந்து நம்மளுக்கு கிராஸ் லெவல்ல பாக்குறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்ல உண்டாகி வந்து ஒரு கூரையால வேஞ்சி இருக்கிற ஒரு கவரேஜ் மாதிரி காணப்படுறது. ஆனா அது ஆக்சுவலா வந்து இட் இஸ் தட் அன்பவுண்ட் திங் ஒன்லி. அதுக்கு மேல கூரையும் கிடையாது, கீழே வந்து பாதக்குரடம் செருப்பும் கிடையாது. ஆனா அது இப்படி காணப்படுறது. ஊடு அறியாமை, வேலையான் மேய்ந்ததோர் வெள்ளித்தளிகையே. அடுத்த பாடல். கூடம்
கூடம் கிடந்தது கோலங்கள் இங்கில்லை, ஆடும் இளையமும் அற்ற அடுத்த பாடல் கரெக்ட் தானே? அதே பாட்டு. ஓகே, கரெக்ட். கூடம் கிடந்தது கோலங்கள் இங்கு இல்லை, ஆடும் இளையமும் அற்றது அறுதலும் பாடுகின்றார் சிலர் பண்ணில் அழுதிட்டு தேடிய தீயினில் தீ வைத்தார்களே. இதே திருப்பி அதேதான் விஷயம், எல்லா பாடலும் அதே பகவான் தான். கூடம் கிடந்தது கோலங்கள் இங்கு இல்லை. இங்க அந்த ஜீவன் வந்து அத உருவத்தை விட்டு போகிறது அப்படின்னு டிசைட் பண்ணினதுக்கு அப்புறம் பார்த்தான்னாக்க இங்க ஒன்னும் அலங்காரமோ பெரிய என்ன விழா எடுக்கிறது, அத உயிர் வாழற காலத்துல வந்து வைபவமா இப்படி வாழறோம் அப்படி வாழறோம் அப்படின்லாம் இருந்த அந்த கிராஸ் லெவல் வைபவங்கள் அதெல்லாம் போயிடுத்து. கோலங்கள் இங்கு இல்லை, ஆடும் லயமும் அற்றது. பாட்டு பாடுறது, டான்ஸ் ஷோ நடக்கிறதே வந்து வாத்தியங்கள்லாம் வாசிச்சுண்டு அழகா தாளத்தோட எல்லாம் பாடுவா, அதுக்கு தகுந்த மாதிரி அபிநயம் பிடிச்சு ஆடுவா. அந்த மாதிரிதான் அந்த ஜீவன் வந்து இந்த லோகத்துல இயங்குற காலம் இருக்கிற வரைக்கும் வந்து சுத்து வட்டாரம் எல்லாம் சப்போர்ட்டிவா இருக்கும். நம்ம இந்த சரீரத்துல கடைசியில இந்த உயிர் பிரியத்தை பார்த்தோம்னா எல்லா வைட்டல் ஆர்கன்ஸும் வந்து தே வில் ஃபெயில் ஒன் ஆஃப்டர் தி அதர். என்னதான் வென்டிலேட்டர்ல போட்டு அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட்டிவ், அதுக்கெல்லாம் சப்போர்ட் நம்ம வெளியிலேருந்து கொடுத்து அதெல்லாம் இயக்கிற மாதிரி பண்ணினாலும் வென்டிலேட்டர்ல இருக்கிற ஜீவன் வாஸ்தவமா போயாச்சு. வெறும் பியூர் வென்டிலேட்டர் சப்போர்ட்ல இருக்கிற ஜீவன் வந்து வாஸ்தவத்துல உயிரோட இல்லை. அதேனோ அந்த மெஷின் பம்பு பண்ணிட்டு இருக்கிறதுனால மூச்சு விடுற மாதிரியும் ஹார்ட் வேலை செய்யற மாதிரி ஏதோ நம்பர்ஸ் எல்லாம் மெஷின்ல காணுமே தவிர்த்து அந்த உயிர் அம்சம்ங்கிறது நீங்க எடுத்து அப்படின்னு சொன்னா nobody can make that form do anything. அந்த இயக்கம்ங்கிறது வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும். அந்த உயிர் அம்சம் வந்து நீங்க எடுத்துன்னு சொன்னா அந்த இயக்கம்ங்கிறது வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும். எந்த எப்பேற்பட்ட வாழாலையும் எந்த டெக்னாலஜினாலையும் அதை வந்து இயங்க வைக்க முடியாது. கூடம் கிடந்தது கோலங்கள். அப்போ நேச்சுரலி அந்த ஜீவ அம்சம் போயிடுத்து அப்படின்னு சொன்னாலே வந்து ஜீவ அம்சம் இருந்தாலே எல்லாமே வந்து ஒரு லைஃப் எனர்ஜியோட இருக்கும். அதுதான் நம்ம மங்களகரம்னு சொல்றோம். நம்ம விவகாரத்திலேயே வந்து மங்களகரமா அதெல்லாம் எடுத்து வைக்கணும், பண்ணணும், போகணும், வர்றது எல்லாமே இந்த ஜீவ அம்சத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள். இல்லாட்டா பாக்குறதுக்கு மட்டும் நன்னா இருக்கிற மாதிரி மேக்கப் பண்ணிக்கிறதோ கிஃப்ட் ராப் பண்றதோ வந்து மங்களகரமான விஷயம் இல்லை. அந்த ஜீவ அம்சத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணக்கூடியது. இந்த கிராஸ் மேட்டர் வந்து வெளியில பாக்குறதுக்கு மட்டும் நன்னா இருக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிறது எல்லாம் வந்து மங்களகரம் கிடையாது. அந்த கோலங்கள், ஐ மீன் கோலங்கள்னா வந்து அப்பியரன்ஸும் இருக்கு, அங்க சுத்து வட்டாரம் பண்ணக்கூடிய அலங்காரங்கள் எல்லாமே இருக்கு. எல்லாத்துக்குமே பர்பஸ் வந்து இந்த ஜீவன் அந்த உயிர் அம்சம்ங்கிறது தான். அது போயிடுதுன்னு சொன்னாக்கா அது எல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தமும் கிடையாது, அதெல்லாம் இருக்கவும் இருக்காது. ஆடும் லயமும் அற்றது அறுதலும். அப்படி அந்த ஜீவ அம்சம் வந்து when it decides to stop working through this form, பாடுகின்றார் சிலர் பண்ணில் அழுதிட்டு. இத்தனை நாள் வந்து ஆஹா உன்ன மாதிரி உண்டா அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தவா. அதாவது யாருக்கும் தெரியாமே எவ்ரிபடி இஸ் ரிலேட்டிங் ஒன்லி டு தட் ஜீவா உயிரம்சம். அப்படியெல்லாம் உன்ன மாதிரி உண்டா அப்படின்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவான்னு சொல்றதுக்கும் அவளுக்கும் வந்து அவளை அறியாமே அது ஜீவ அம்சத்துக்கிட்டதான் கனெக்ஷன் இருந்தது. அந்த ஜீவ அம்சம் போனதுக்கு அப்புறம் வந்து சுஸ்வரமா அழறாலாம். அது லோகத்துக்கு காமிச்சுக்கிறதுக்காக. அந்த உயிரம்சம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கும் அந்த ஜடப்பொருளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா அத வந்து லௌகீகமா முடிக்கிறதுக்காக வந்து பாடுகின்றார் சிலர் பண்ணில் அழுதிட்டு தேடிய தீயினில் தீ வைத்தார்களே. அப்ப இந்த ஜட அம்சத்துக்கிட்ட கனெக்ஷன் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றது? அதை வச்சுட்டு திருப்பி அதான் கண்டாமினேஷன் தான். அதை கொண்டு போய் அக்னியில வச்சு அதை எரிச்சு போசிடுறா.
அவ்வளவுதான். அந்த உயிர் அம்சம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ஜடத்துக்கு வந்து அவ்வளவுதான் இஃபெக்ட். ஜடத்தை வந்து இருக்கிற காலத்துலயும் யாரும் அதை சப்போர்ட் பண்றது இல்ல. அந்த உயிரை பிரிஞ்சுடுத்து அப்படின்னு சொன்னா ஜடத்துக்கு வேல்யூவே கிடையாது. அதை கொண்டு போய் எரிக்கிறத தவிர்த்து அதுகிட்ட ஒரு கனெக்ஷனும் கிடையாது. அந்த நிலையாமையே வந்து பல ஆங்கிள் இருந்து சொல்லின்னு வந்துட்டு இருக்கா. நம்ம தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. நாமலே